ஏனெனில் அவர்கள் தாம் சம்பாதித்த தீவினைகளின் காரணமாக பீடிக்கப்பட்டிருந்தார்கள். சத்தியத்தை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருந்த காரணத்தால் நன்கு கொதிக்கும் நீரும் துன்புறுத்தும் வேதனையும் தான் அவர்களுக்கு கிடைக்கும். நபியே, அவர்களிடம் நீர் கேளும், அல்லாஹை விடுத்து எங்களுக்கு நன்மையோ தீமையோ அளித்திட முடியாத வெற்றிடமோ நாங்கள் பிரார்த்திப்போம். அல்லாஹ் எங்களை நேரான வழியில் செலுத்தியே பிறகு முந்தைய நிராகரிப்பு நிலைக்கு நாங்கள் திரும்பி விடுவோமோ? ஒருவருக்கு அவருடைய நண்பர்கள் நேர் வழிகாட்டி எங்களிடம் வந்துவிடு என அழைத்துக் கொண்டிருக்கும் போது ஷைத்தான்கள் அவரை வழிகெடுத்து அதன் காரணமாக பூமியில் அவர் தட்டழிந்து திரிவதை போன்று நாங்கள் ஆகிவிடுவோமா என்ன? நபியே, நீர் கூறும், உண்மையில் அல்லாஹ் காட்டும் வழியே நேர்வழியாகும். உண்மையில் அல்லாஹ் காட்டும் வழியே நேர்வழியாகும். அகில மனத்திற்கும் அதிபதியான இறைவனுக்கு நாங்கள் முற்றிலும் அடிபணிந்து வாழ வேண்டும் என